தினமும் நம்ம ஒரே மாதிரியான கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உளவியல் ரீதியான சில விஷயங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பையன் டாக்டரை போய் பார்க்கறான். டாக்டர், என் மனசு எப்போதுமே நிம்மதியா இருக்க மாட்டேங்குது, எதையாவது நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அதுக்கு அவரு ஒரு கிளாஸ்ல தண்ணிய கொடுத்து கை நீட்டு, உன்னோட உள்ளங்கையில இதை வைன்னு சொன்னாரு. அவனும் அதை உள்ளங்கையில வைக்க, இந்த கிளாஸோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்டாரு. அதுக்கு இந்த தண்ணியும் இந்த கிளாஸும் சேர்ந்து எப்படியும் ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர்னு சொன்னான். அப்படியா, கொஞ்ச நேரம் கழிச்சு இதே வார்த்தையை என்கிட்ட சொல்றியான்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அவனை அப்படியே உட்கார வச்சாரு. நேரம் ஆக ஆக அவனுக்கு கையெல்லாம் மரத்து போய் பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிச்சது. இப்போ சொல்லு, இதோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டாரு. அதே வெயிட் தான் இருக்கு, ஆனா ரொம்ப நேரமா நான் தூக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வலியை தான் என்னால தாங்கிக்க முடியல, ரொம்ப பாரமா இருக்குன்னு சொன்னான். வேறு 200 கிராம் உன்னால தாங்க முடியலான்னு அவர் மறுபடியும் கேட்க, ஆமா, இது இவ்வளவு நேரம் நான் தாங்கி பிடிச்சிருந்தா என் கை எவ்வளவு வலி வலிக்கும், அது உங்களுக்கு புரியலையா டாக்டர்னு சொல்லி அவன் மறுபடியும் அவர்கிட்ட கொஞ்சம் கோபமா பேச ஆரம்பிச்சான். அப்ப அந்த டாக்டர் அந்த கிளாஸ பிடுங்கி கீழே வச்சுட்டு, அதைத்தான் நானும் சொல்றேன், ஒரு விஷயத்த ஒரு தடவை 2 தடவை யோசிச்சா அது ஒன்னும் ஆகாது, அதவே திருப்பி திருப்பி நீ யோசிக்க யோசிக்க ஓ மூளை பாரமாகி உனக்கே அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். எதையுமே நம்ம நினைக்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு நம்ம ஏன் மனக்குழப்பத்தோட இருக்கணும், அதை கடந்து நீ கொஞ்சம் வெளியில வந்து பாரு, உனக்கு இந்த பாரமே இருக்காதே. இப்படி எல்லாம் அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான், ஆமா, நான் ஒரே விஷயத்த திருப்பி அளவுக்கு அதிகமா யோசிக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு இந்த தலைவலி தலைபாரம் எல்லாம் வருது. நான் அதை யோசிக்காம வேற விஷயத்துக்கு தாவி போனா என் மனசு அமைதியா தானே இருக்க போகுது. ஒரு விஷயத்தையே இப்படி ஆழமா யோசிக்கிறதுனால தானே என்னால எதையும் தாங்கிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவன் உணர ஆரம்பிச்சான். உண்மையிலேயே நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரே விஷயத்தவே திருப்பி திருப்பி யோசிச்சு அதனால டிப்ரெஷன், பயங்கரமான கோபம், அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறது, நம்மளுக்கு நம்மளே வாழ பிடிக்காம போறது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துதான் பார்க்கலாமே. இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.